ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனியா விலாக்ஸ். இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான மட்டன் பிரியாணி வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாஸ்மதி அரிசி நான் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் நான் 3 பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல பொடி பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 3 பெரிய டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சாதான் நல்லாயிருக்கும் பிரியாணி ஃப்ளேவர். இந்த இஞ்சி பூண்டு ரெசிபி நம்ம வீடியோவில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்ததாக ஒரு பெரிய ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டன் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு, அடுத்ததாக மஞ்சத்தூள் போட்டு இதை ஒரு 4 விசில் போட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 2 பெரிய பட்டை, ஸ்டார் பூ, 4 கிராம்பு, கொஞ்சம் கடல் பாசி, அப்புறம் 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பே லீவ்ஸ் இதில் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க, நான் மறந்துட்டேன் இதில் எடுத்து வைக்கிறதுக்கு. இப்போ அதை எண்ணெயில் போட்டுக்கலாம். நான் 4 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நறுக்கின வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்ல கலர் மாறணும், அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். நான் வெங்காயம் வதங்கும் போதே அதில் பே லீஃப் சேர்த்துட்டேன். இப்போ நல்ல கலர் மாறி இருக்குது பார்த்திங்களா, நல்ல ப்ரௌன் கலரில் ஆகிருக்கு. ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறைய சேர்த்தாதான் பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் சாப்பிடும்போது இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அடுத்ததாக ஒரு கைப்பிடி புதினாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்க தக்காளி, கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகா இதை சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதை கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சிருக்கு 10 தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருக்கணும். அந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலாவும், அப்புறம் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய ஸ்பூனில் எடுத்திருக்கேன், ரெண்டுமே ஒன்று. இப்போ அதை இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு. நம்ம ஆல்ரெடி மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க உப்பு. இதில் இப்போ ஒரு பெரிய ஸ்பூனில் சொன்னேன்ல, தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே மசாலா நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் தயிர் கூட. அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கணும், இல்லைன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து வதக்கிக்கணும். நம்ம இப்போ குக்கரை மூடியை கொஞ்சம் பின்பக்கம் பார்த்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்ல மசாலாலாம் அப்போ தான் சேர்ந்து வரும். இப்போ நல்லா மசாலாலாம் சேர்ந்து எண்ணெய் பிரியறது தெரியுது பாருங்கள். இந்த டைமில் நம்ம 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுருந்த மட்டன் இப்போ அதை
பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. நான் மொத்தமாக 5 விசில் விட்டேன். ரொம்பவும் உதிரியாக ஆகிடக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பிரியாணியில் சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியிலேருந்து வெறும் மட்டனை மட்டும் சேர்த்து அந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப போட்டு அதை உடையிற மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலா வந்து அந்த மட்டனில் நல்லா இறங்கிறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் போதும். 5 to 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு இந்த மசாலா நல்லா இதுவாகட்டும். இப்போ மட்டனில் நல்லா அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3/4 கிலோ அரிசி எடுத்திருந்தேன்னு சொன்னேன்ல, இந்த டம்ளரில் அது வந்து 3 டம்ளர் அரிசி இருந்தது. அதனால் நான் 1க்கு 2ங்கிற விதத்தில் இதில் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். மட்டன் வேக வச்ச தண்ணியே கொஞ்சம் 3 டம்ளர் கிட்ட என்கிட்ட இருந்தது. அதனால் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி 3 டம்ளர், அப்புறம் நார்மலாக 3 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு மொத்தம் 6 டம்ளர். இதில் வந்து ஒரு அரை லெமனை நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் பெரிய லெமன்கிறதுனால அரை லெமன் கரெக்டாக இருக்கும். அப்புறமேட்டா இப்போ வந்து நம்ம உப்பு காரம் செக் பண்ணிடலாம். அந்த தண்ணி எப்போவுமே கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணியில் அரிசியில் நல்லா தண்ணி ஊறி அது நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போது பிரியாணி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பிரியாணி அரிசியை இதில் சேர்த்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு இப்போ பிரியாணி அரிசியை இதில் சேர்த்துட்டு ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜென்டலாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அரிசிக்கு கொஞ்சோண்டு தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போ அரிசி மேலே தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த டைமில் வந்து நம்ம இப்போ குக்கரை மூடிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். நான் ஒரே ஒரு விசில் விட்டேன். அது வந்து 10 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம்ட்டா 15 மினிட்ஸ் வந்து ரெஸ்டிங் டைம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு அரிசி நல்லா உதிரியாக இருக்கும். ரொம்ப விரையாகவும் சாப்பாடு இருக்காது. நம்ம குக்கரில் அடியில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு உதிரியாக. இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்